தமிக்கா. நான் வந்து எஸ்பிஐ சீனியர் செகண்டரி ஸ்கூலில் 9th படிக்கிறேன். இந்த வருஷத்தோட டாபிக் என்ன அப்படின்னா, சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம். இந்த டாப்பிக்கில் நான் வந்து த சைல்ட் லேபர் ஆக்ட் எடுத்திருக்கேன். இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2016க்கு முன்னாடி ரெகுலேஷன்ஸாக இருந்த ஆக்ட் வந்து 2016க்கு அப்புறமா குழந்தைங்க வந்து வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2016க்கு முன்னாடி 3 ஹார்ஸ்க்கு மேலே குழந்தைங்களாம் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, குழந்தைங்களாம் வந்து டேஞ்சரஸான ஜாப்ஸ்க்கெலாம் போகக்கூடாது, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை லீவ் வேணும், இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸாக இருந்துச்சு. 2016க்கு அப்புறமா 14 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற சைல்டு வந்து வேலையை பார்க்கக்கூடாது, 14 to 18 இயர்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் டேஞ்சரஸாக இல்லாத ஜாப்ஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஆக்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆர்டிஐ ஆக்ட் வந்து 2009 அப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டை வந்து நிறைய கமிட்டிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நேஷ்னல் கமிட்டி ஃபார் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கமிட்டிஸ் வந்து இந்த ஆக்டை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் சைல்ட் லேபர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கமிட்டிஸ் வந்து அந்த இடத்துக்கு போய் உடனடியாக வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆக்ட் வந்து நான் எப்படி காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிறவங்க வந்து படிக்கிற மாதிரியும் கீழே இருக்கிறவங்க வந்து வேலை செய்கிற மாதிரியும் காமிச்சிருக்கேன். நடுவில் நீங்கள் யோசிக்கல எதுக்கு கரும்பு புளிகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு டசன் கரும்பு எடுத்து நம்மளால் ஈஸியாக புளிஞ்சிட முடியாது. அது புளியும் போது எவ்வளோ வலிக்குமோ அதை விட வலிகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கேன். பின்னாடி பார்த்திங்கன்னா ஆங்கர், ஹோப் இது மாதிரியான எமோஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை பருவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அவங்க வந்து சின்ன வயசுலேயே வேலை பார்க்க போகிறதுனால அந்த குழந்தை பருவத்தை வந்து இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பிக்சரை வந்து நான் வந்து ஆயில் பேஸ்டல் மீடியமில் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சரில் நான் வந்து ஹேர் டெக்ஸ்சர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரியான ஷூவில் வந்து சைனிங்கான சர்ஃபேஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 2 டாக்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து மிஸ்டீவியஸாக அந்த ஷூவை கடிக்கிற மாதிரியும் இவங்க வந்து க்யூட்டாக இருக்கிற மாதிரியும் பண்ணியிருக்கேன். இதை ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, சில பேர் வந்து க்யூட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா போஸ்டர் கலர் மீடியமில் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சரில் நான் ப்ரஷ் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். எந்தெந்த இடத்துலலாம் டிரான்ஸ்பரன்சியாக வரணும், எந்தெந்த இடத்துலலாம் ஒபேக்காக வரணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். இந்த பிக்சரில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த தையல் மிஷின் தான். இந்த தையல் மிஷின் எதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா வந்து தைப்பாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. எனக்காக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கில்ட் இருக்கும். அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். இதை நான் வந்து போஸ்டர் கலர் மீடியமில் பண்ணியிருக்கேன். இந்த பேர்டு வந்து இப்போ ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால போஸ்டர் கலர் மீடியமில் வந்து ஹேர் டெக்ஸ்சர்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறது எனக்கு வந்து டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. இந்த பிக்சரை ஃபஸ்ட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது வந்து பிரைட்டான ரெட்டு தான். இந்த பிரைட்டான ரெட்டு வந்து தெரியறது வந்து காரணம் என்னென்னா, இது வந்து போல்ட்னஸ் வந்து குறிக்கும். இந்த பறவையோட கண்ணை பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ போல்டாகவும் கம்பீரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்பட்றேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த டிசைன் ஸ்கூல் டீச்சர்ஸ் நஷத் மேம் அண்ட் நிஷா மேம், எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி.